இளமாறன் வாங்க, 3 பேர் தான். வந்துறேன், ஒரு அர்ஜென்ட் வர்க். கன்ஃபார்மா உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும், பயப்படாதீங்க வாங்க. சாரி, பாத்து போப்பா. சாரிங்க. மாறன் வந்துடுறேன். என்ன வசு, சாமி கும்பிட்டியா? ஓ, கும்பிட்டு போல இருக்கு. ஆனா நான் கும்பிடல. எப்பவுமே எனக்காக நீ கும்பிடுவல்ல, அதனால்தான். சரி, ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லியிருந்தா 2 பேர் சேர்ந்து ஒன்னா போயிருக்கலாம்ல. இப்ப கூட ஒண்ணு இல்ல, வா ஆபீஸ்க்கு போலாம். வா வசு போலாம். வசு கோவத்துல இருக்கா. என்னுடைய லவ்வ உனக்கு புரிய வைக்கிறதா முத வேலை. வா வசு, ஏறு 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 வசு. ஆட்டோ. ஏய் வசு, வசு என்ன வசு பண்ற? வசு 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 வசு. மேடம் வருவாங்க, அவங்களுக்கு பொக்கே கொடுத்து அசத்துறீங்க. ஓகேவா? மேடம் வராங்க. வாங்க மேடம். மேடம் குட் மார்னிங். எங்க எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் மேம். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லாம நான் இல்ல. மேடம் 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 இதோட நிறுத்துங்க. இன்னும் நீங்க நிறைய பேச வேண்டியது இருக்கு, நாங்க கேட்க வேண்டியது இருக்கு. உங்களை பாராட்டுவாங்க, நீங்க மத்தவங்களை பாராட்டணும். இதெல்லாம் நீங்க கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் டீடைலா நாங்க சொல்லுவோம். ஏன்னா அங்க அர்ஜுன் தம்பி வருவாரு, நீங்களும் அவரும் இன்னும் நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசிக்கலாம் இல்ல? பேசிக்கலாம் சார். வாங்க மேடம். உத்தமன் என்ன சொல்லிட்டு போறா? தம்பி, நீங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ள வர வச்சுட்டேன். அங்க மேடம் பக்கத்துல உட்காந்து நீங்க மனம் விட்டு பேசலாம். என்ன தம்பி, ஓகேவா? சூப்பர் உத்தமன். பெரிய தம்பி, நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்குது. எல்லாம் உங்களாலதான். வாங்க நில்லுங்க. இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் பேச சொல்லுவாங்களா? உள்ள வாங்க சொல்றேன். வாங்க. புருக்க முடியல தம்பி, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க மேடம். என்ன ஆனந்த் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காக தான். வாங்க. அட வாங்க மேடம். தம்பி தம்பி, நீங்களும் மேடைக்கு போய் வசு மேடம் பக்கத்துல உட்காருங்க. ஆனா இப்படி இல்ல, கொஞ்சம் குறையாம போய் உட்காருங்க. உத்தமன், என்ன சிரிக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆபீஸ் ஃபங்க்ஷன் மாதிரியே தெரியல. எனக்கும் வசுக்கும் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரியே தெரியுது. ஓ மை காட். தம்பி, உங்க கற்பனை எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நாம இப்போ ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட கான்ஃபரன்ஸ் ஹால்ல நம்ம ஆபீஸ்ல இருக்கோம். டிஸ்டர்பன்ஸ். யாரு?
நானா? தம்பி, நீங்க ரிசப்ஷன் கனவுல இருக்கீங்க. ஆனா அவங்க அமெரிக்கா போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்களே. அப்படியா? வசு அமெரிக்கா வரைக்கும் போறாங்களா? ஆமா. இத பாருங்க உத்தமன், போக போக தான் தெரியும் இந்த அர்ஜுன் என்ன மாதிரி வேலை பார்த்திருக்கேன்னு. ஓகே. தேங்க் யூ. இன்னும் இவ்வளவு கேப் இருக்கு. என்ன வசு, பிரமிப்பா இருக்கா? என் கூட சேர்ந்து சாக போறன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்ட. இப்ப பேசாம இருந்தா விட்டுருவனா? தம்பி சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள மாதிரி தான் இருக்காங்க. தம்பி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு இங்க கூடி இருக்கோம்னா, நம்ம டெப்யூட்டி மேனேஜர் வசுந்தரா மேடம் நம்ம எல்லார பத்தி அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்களோ அத அவங்களே சொல்ல போறாங்க. வசு ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிமிஷம் நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன். காரணம், என் மேல நீங்க காட்டுற அன்பு என்ன திக்கு முக்காட வச்சிருக்கு. இந்த சின்ன வயசுல JKR கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜரா என்னால வர முடிஞ்சதுன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தான். இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். சில நேரங்கள்ல நான் உங்ககிட்ட எல்லாம் கடுமையா நடந்திருக்கலாம். அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நம்ம எம்டியை பத்தி சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு அப்படி ஒண்ணும். வசு போதும். இதுக்கு மேல நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை நான் சொல்றேன். நீ போய் உட்காரு. உங்க எல்லாருக்குமே வசுவை பத்தி நல்லாவே தெரியும். நான் பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். நான் மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உங்க முன்னாடி நின்னுட்டு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வசுதான். அதுக்கான நன்றி கடனை நம்ம செலுத்தணுமா வேண்டாமா? நம்ம கம்பெனியில எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கிறவங்க வசு. அவங்கள கௌரவிக்கிற விதமா நம்ம JKR கம்பெனியோட MD-யா நியமிக்கிறேன்.
சூப்பர் சார் மேடம் சூப்பர் சார். கலக்கிட்டீங்க. வசு, நீ வரும்போது பொக்கே கொடுத்தாங்கல்ல, அது நீ எம்டி ஆவறதுக்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தான். எம்டி. உத்தமன், வசுவை நான் எப்படி மடக்கின பாத்தீங்களா? அவளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே அவ தேங்க்ஸ் சொன்னா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவ இந்த எம்டி போஸ்ட ஏத்துக்கிட்டான்னு தெரியுது. எப்படி பக்காவா சாதிச்சிட்டேன் பாத்தீங்களா? சும்மா இருங்க தம்பி, நீங்க வேற. என்ன உத்தமன், இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீங்க நம்ம மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க. என் முகம் உம்முன்னு இருக்கிறத கவனிச்சிங்கல்ல, ஆனா வசு மேடம் முகம் உம்முன்னு இருந்ததே, அதை கவனிச்சிங்களா? ஏன் வசு மேடத்துக்கு என்ன? உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள இந்தாங்க வீடியோவே காட்டுறேன், பாருங்க வீடியோவை. ஃபங்க்ஷனு அதுக்குள்ள வீடியோவா? அதை விடுங்க தம்பி, வசு மேடம் இருக்காங்களா, அவங்கள பாருங்க. வசு, என்ன உத்தமன் அன்யன் மாதிரி மாறி மாறி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா? என்ன தம்பி நீங்க விவசாயே இல்லாம இருக்கீங்க, இன்னுமா உங்களுக்கு புரியல? அவங்க சிரிச்சு பாக்குறது எங்கள, முறைச்சு பாக்குறது உங்கள. என்னையா? வசு என்ன முறைச்சு பாக்கல உத்தமன், அவ கண்ணு ஊட்டி விளையாடுறா, நீங்க பயமுறுத்தாதீங்க. நான் ஏன் தம்பி பயமுறுத்துறேன்? இங்க பாருங்க தம்பி, வசு மேடத்துக்கு இங்க இருக்க சுத்தமா இஷ்டம் இல்ல. அவங்க அமெரிக்கா போறது கன்ஃபார்ம், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் தம்பி, நீங்களே அதை நினைச்சாலும் மாத்த முடியாது, தெரிஞ்சுக்கங்க. தம்பி இங்க பாருங்க. என்ன உத்தமன்? அட இங்க என்ன, இங்க இல்ல, அங்க சிசிடிவில. என்ன பண்றது? ஐயோ உத்தமன், பாத்துக்கிறவர். உத்தமன், ஏன் இவ இவ்வளவு கோவமா வரா? நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப பாருங்க கோவமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சுங்கிற? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை உத்தமன்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்போ வசு பயங்கர கோவத்தோட வரா இல்லையா, அவளை அங்கேயே ஸ்டாப் பண்ணி சமாளிங்க. இருங்க, அர்ஜுன் சார் பயங்கர பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டுங்க, போங்க. தம்பி விளையாடாதீங்க தம்பி, அவளை வாசலே நிறுத்தி சமாளிங்க உத்தமன், போங்க. அவங்க கோவப்பட என்ன பண்றது? அது அது எனக்கு மட்டும் என்ன தெரியும், போய் சமாளிங்க, போங்க. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் எப்படி போய் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உத்தமன், get out. சமாளிக்கிறேன். வணக்கம் மேடம், மன்னிச்சிருங்க. குட் மார்னிங் எம்டி மேடம். இதெல்லாம் உங்க ஐடியா தானா? ஐடியாவா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே மேடம். இந்த ஃபங்க்ஷன், எம்டி போஸ்ட் எல்லாம் என்ன மேடம் பேசுறீங்க? அந்த அளவுக்கு ஐடியா இருந்தா நான் ஏன் மேனேஜராவே இருக்கேன்? இந்நேரம் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்க மாட்டேனா? உங்களுக்கு தெரியாதா, இது எல்லாமே மேலெடுத்து சமாச்சாரம். அப்படின்னா பெரிய தம்பி ஏற்பாடு செஞ்சதுதான் மேடம். ஓ அப்படியா? நான் நினைச்சேன் அர்ஜுன் சார் நான் பார்க்கணும். உத்தமன், வழிய விடுங்க, நான் அர்ஜுன் சாரை பார்க்கணும். அர்ஜுன் சாரை பார்க்கணுமா? பார்க்கலாமே, பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் போய் பர்மிஷன் கேட்டு வந்துருவா? என்ன உத்தமன், எல்லாம் புதுசா இருக்கு. புதுசா நீங்களும் ஒரு கேப்க்கு அப்புறம் ஆபீஸ் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆபீஸே புதுசா மாற போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே புதுசா. நான் பெரிய தம்பிகிட்ட கேட்டு வந்துடுறேனே. கேட்டு வந்துடுறேன். தம்பி. எஸ் சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வசு மேடம் உங்ககிட்ட பேசணுமா? இப்போ அவங்க எந்த மூட்ல இருக்காங்க? ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க. அப்படியாவா? தம்பி வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். அவங்க கோவமான மூட்ல இருக்காங்களா நல்ல மூட்ல இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியாது. இதுல என்ன கோத்து விட மாட்டேன் தெரியுமா? அதை விடுங்க உத்தமன். சொல்லுங்க சார், ப்ளீஸ் டெல் மீ. சொல்லுங்க சாரா. இங்க யார் இருக்கா? சேர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் உத்தமன், ஒரு போர்ட் டைரக்டர்ஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உத்தமன். போர்ட் டைரக்டர்ஸ்? போங்க போய் சொல்லுங்க, போங்க. எஸ் ப்ளீஸ் டெல் மீ சார். எஸ் சார். வரட்டும், அவருக்கு இருக்கு. யா அப்சல்யூட்லி, யா வெரி குட்.
வெரி குட் வெரி குட். சார் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். 2 minutes எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பாக்குறீங்க? நீங்க மட்டும் தான் பேசுவீங்களா? நான் அவங்க கிட்ட பேச மாட்டேனா? தம்பி சும்மா விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க. அவங்க கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒரு நிமிஷம், ஏதாவது சொல்லுங்க உத்தமன். இங்க பாருங்க, வசு என்ன பார்த்து இந்த எம்டி போஸ்ட் வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால நான் இன்னைக்கு வசுவை பார்க்க மாட்டேன். ஏதாவது பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க முடியாது, ஓகே. நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொன்னா அப்ப என்ன பதில் வச்சிருக்கீங்க? உங்க வேலை கிழிக்கப்படும். வேலை கிழிக்கப்படுமா? ஆமா. நல்ல முடிவு தம்பி, நல்ல முடிவு. சாரி சார், மை டைம் அவுட். நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. பேசி தொலைங்க. யா யா கெட் அவுட் உத்தமன். என்ன மீட் பண்ணலாமா? ஆனா தம்பி இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டான முக்கியமான மீட்டிங்ல இருக்காராம். உங்களை இது கான்ஃபரன்ஸ் ஹால்ல கெஸ்ட் கேபின்ல வெயிட் பண்ண சொன்னாரு. நீங்க வேணா டீ காஃபி குடிக்கிறீங்களா மேடம்? எடுத்துட்டு வர சொல்லுவா. கோமா சூடா இருக்கீங்க போல இருக்க. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் அப்படி ஏதாவது? எதுவும் வேணாம். நான் அர்ஜுன் சாரை பார்க்கணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உத்தமன், மீட்டிங் முடிஞ்சதா? ஒரு நிமிஷம் மேடம். பேசுறது கேக்குது, மீட்டிங் முடியலன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்து வந்து சொல்லுங்க. ஓகே தம்பி, அவங்க இங்க தான் நிக்கறாங்க, போக மாட்டேங்கறாங்க. போய் ஏதாவது சமாளிங்க உத்தமன், போங்க. சமாளிங்களா? தம்பி நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிடுறீங்க. வெளியில போய் பேசி சமாளிக்கிறதுக்குள்ள நான் பிபி ஏறி ரத்த வாந்தி எடுத்து செத்துருவோம் போல இருக்கு. முடிஞ்சதா இல்லையா? இல்ல மேடம், மீட்டிங் ஹை பிட்ச்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ பெரிய டீல் போல இருக்கு. டிஸ்கஷன் பலமா இருக்கு. வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. வெளியே வரட்டும். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே இருக்கு. பாரு. ஐயோ, எப்படி பேசி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உத்தமன், மீட்டிங் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிரும் மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். போய் சொல்லாதீங்க உத்தமன். என்ன மேடம், உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா மேடம்? சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால உங்ககிட்ட சொன்னேன். சொல்ல வேண்டியதை சொல்ற மாதிரி தெரியல, சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி தெரியுது. என்ன எம்டி ஆக்கிட்டு அப்புறம் யார் கூட மீட்டிங்ல இருக்காரு? நல்ல கேள்விதான். ஆனா இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா உங்களை நான் எம்டி ஆக்கல, உங்களை எம்டி ஆக்குனது அவரு. அதனால அந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இப்ப கேட்க முடியாது. அதனால உங்க சார்பில் இப்ப நான் அந்த கேள்வியை கேட்டு வந்து பதில சொல்றேன். தம்பி, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. கோவத்துல பொங்கி வலிறாங்க தம்பி. கொஞ்ச நேரம் சமாளிங்க உத்தமன், நான் ஏதாவது ஐடியா பண்றேன். நீங்க ஐடியாலாம் பிரமாதமா பண்ணுவீங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் எனக்குள்ள வருது. இது பாருங்க உத்தமன், நீங்க வசு கிட்ட போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. தம்பி, நம்ம ஆபீஸ் ரூம்ல புறவாசல் கிடையாது, வாசல்ல வசு. ரைமிங்ல பேசதான் நினைப்பா. எனக்கு வயிறு வலிக்குது, நான் பாத்ரூம் போயிருக்கதா சொல்லுங்க, போங்க. அட போங்க தம்பி, இதெல்லாம் ஒரு ரீசனா தம்பி? வேற ஏதாவது புதுசா யோசிச்சு சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். ஒரு நிமிஷம். திறந்து பாருங்க. என்ன தம்பி, நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? நெக்லஸ் தான் உத்தமன். இத கொண்டு போய் வசு கிட்ட கொடுத்து நீங்க எம்டியா ப்ரமோஷன் ஆனதுக்கு அர்ஜுன் சார் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லுங்க. வசு கோவலாம் தணிஞ்சு அப்படியே கூல் ஆயிடுவா. கூல் ஆயிடுவாங்க. ஏன் தம்பி, நீங்களே எம்டி போஸ்ட் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களே நெக்லஸ் கொடுப்பீங்களா? ஏற்கனவே நீங்க அவங்களுக்கு எம்டி போஸ்ட் கொடுத்ததுல அவங்க செம்ம கடுப்பா இருக்காங்க. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவ்வளவு நேரம் வசு மேடத்தை நாம சமாதானப்படுத்துற முயற்சி எல்லாமே வீணா போயிடா சொல்லிட்டு. ஆமா உத்தமன், என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? பெரிய கருத்து கண்ணாரே நினைப்பா. போய் கொடுங்க உத்தமன். அப்படியா?
என்னையா கருத்து கண்ணாயிரம்ன்றீங்க? நீங்க நல்லதானே சமாளிப்பீங்க. இந்தாங்க புடிங்க. நீங்களே போய் இத கொடுத்து பஸ் மேடத்தை சமாளிச்சிருங்க. நான் பாக்குறேன். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயோ உத்தமன், நான் கொடுத்தா வேணான்னு சொல்லுவா உத்தமன். அப்போ நான் கொடுத்தா மட்டும் வாங்கிக்குவாங்களா? ஐயோ நான் அந்த எம்டி போஸ்டர் சொன்னேன். பாருங்க உத்தமன், ஒரு ஐடியா. நெக்லஸ் நேர்ல கொடுத்தா தானே பிரச்சனை. அப்ப கொரியர்ல அனுப்பிச்சிடலான்றீங்களா? ஐயோ அது இல்ல உத்தமன். பேசாம இது என் கார்ல எடுத்துட்டு போய் வச்சிடுங்க. நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். நீங்க காரை எடுத்துட்டு வசுவை கூட்டிட்டு வாங்க. கார்ல இருக்கிற இந்த நெக்லஸ பார்த்துட்டு வசு எடுத்துப்பா. என்னமோ சொல்றீங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன் தம்பி.